ஹலோ கைஸ், நாள் 14க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் குரல் சரியில்லை, அது உங்களுக்கு கேட்டாலே தெரிஞ்சிருக்கும். இன்று ஒரு மங்களகரமான வெள்ளிக்கிழமை. பெங்களூர்ல வின்டர் சீசன் ஆரம்பிச்சு மக்களே. ஸோ ஹுடி இல்லாம இனிமேல் வெளியே போக முடியாது போல இருக்கு. இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் 2 எக் பிளஸ் தயிரை வச்சு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ்ல தான் ஒர்க். இன்னைக்கு போரான நாளா இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம உடம்பு வேற சரியில்லை. ஸோ பிரேக் டைம்ல போய் ஒரு லெமன் டீ ஒன்று அடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்து இன்னைக்கான ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5:30 அப்பெல்லாம் கிளம்பி இன்னைக்கான ப்ரீ ஒர்க் அவுட்டை ஒரு மனமான ஒரு காஃபி வச்சு குடிச்சு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஒரு டபுள் மைண்டடாக தான் போனேன். இன்னைக்கு ஆப்ஸ் பைசப் ட்ரைசப் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல போனேன். அங்கே போயிட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, செஸ்ட் ஒர்க் போட ஆரம்பிச்சிட்டேன். செஸ்ட்ல அப்பர் லோயர் மிட் எல்லா மசிலையும் டார்கெட் பண்ற மாதிரி ஒரு தரமான 4 வேரியேஷனை அப் டு ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட்டை மஜாவை முடிச்சாச்சு. இன்னைக்கு நான் செஸ்ட்டுக்காக என்னென்ன ஒர்க் அவுட் ஹிட் பண்றத கேப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 முடியறதுக்கு இன்னும் ஒரு மாசமே இருக்கு. கரெக்டா 2026ல என்னோட பெஸ்ட் வெர்ஷனை கொண்டு வரேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறத விட்டுட்டு இப்பையில இருந்து என்ன உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்க இதுல ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ, பட் ட்ரை பண்ணுங்க. தோத்துட்டீங்களா திருப்பி ட்ரை பண்ணுங்க, ஜெயிச்சிட்டீங்களா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இது மெசேஜும் இல்ல, அட்வைஸும் இல்ல. அப்புறம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீல ரைஸ் பிளஸ் எக் வச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வலிமையா இருங்க. நன்றி.